சாப்பிடலாம். ரகு, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு இங்க வர முடியுமா? எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, ப்ளீஸ். எடுத்துட்டு வரேன், ஆனா நீ ஒரு கண்டிஷன். கண்டிஷன்? எனக்கு நிக்கிஸ் கொடுக்கணும். நினைப்புதான் பொழப்ப கேட்குமா? அந்த கதையா தானே இருக்கு. இதுக்கு நானே எடுத்துட்டு போய் சாப்பிடுவேன். கண்டிஷன், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு கிஸ் கொடுக்காம இந்த ரூமை விட்டே வெளியாக கூடாது. உனக்கு கிஸ் கொடுக்கறதோட நான் இந்த ரூம்ல இருந்துருவேன். இன்னைக்கு நைட் சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி தப்பி தவறி உனக்கு பசிச்சு நீ கிச்சன்ல போய் சாப்பிட்டேன்னா நான் உனக்கு கிஸ் கொடுப்பேன். இதுதான் கண்டிஷன். நீ ரெடியா? புளி பசிச்சாலும் புள்ள திங்காத, அதே மாதிரிதான் இந்த யாழ் போய் இன்னைக்கு சாப்பாடை சாப்பிடாம அந்த 1000 ரூபாய் ஜிபே நான் வாங்கல. என் பேர் யாழினி இல்ல. படத்துல இந்த டைலாக் தான் சொல்றாங்க. சரி வா போய் தூங்கலாம். ஐயோ சவால் தான் விட்டோம், ஆனா பசிக்குது. நூடுல்ஸ் இருக்கா, செஞ்சு சாப்பிடலாம். நூடுல்ஸ்ல டேஸ்ட் தாங்கல. வந்துருச்சோ, ஏதாச்சும் பயம் பொறுத்தனா சரி வைக்கிறோம். நாங்க தண்ணி குடிங்க. நீங்களா? எதிர்பார்க்கலையே. எதிர்பார்க்கல. எப்படி எந்திரிச்ச? செஞ்ச, ஆனா அதை உரியன்ற பேர்ல அப்படின்னு கழனி தண்ணிய உரியிற மாதிரி உரிஞ்சல. அப்பவே எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. உரியறது கூட தெரியாமல நீ எல்லாம் எப்படிதான் போலீஸ் ஆனியோ. இப்ப ஏன் கிட்ட வந்தீங்க? டாஸ்க்ல நான் தான் ஜெயிச்சேன், நீ தோட்டுட்ட. ஞாபகம் இருக்கா? என்னது என்னது? அந்த கிஸ் தான். நைட் நீ பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? சூப்பரா இருக்கு. ரெடியா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ குளிக்கலாம். இப்போ ஏன் நீங்க இங்க வந்தீங்க? குளிக்கலாம்னு வந்தேன். நான் குளிச்சிட்டு இருக்கேன்ல, அதுக்கு அப்புறம் என்னத்துக்கு குளிக்க வர? போங்க. என்னைக்குமே இந்த டைம்ல தான் குளிப்பேன், அதனால நான் குளிக்க போறேன். நீ வெளியே போ, இல்லைன்னா நான் இங்கே ட்ரெஸ் கழட்டிடுவேன். நான் போய் தொலைகிறேன். ஷாலினி, உன்கிட்ட ஒன்று சொல்றேன். சொல்லா, ஐ லவ் யூ. ஓ என்ன? ஓ ஏதாவது இல்லையா? ஐ லவ் யூ டு. ஓகே, நான் போறேன். என்ன சொன்னா? குளிப்போம். புரியா? அவன் நினைச்சதா சாதிச்சிட்டா தானே. எப்படி அவ சாதிக்காம இருப்பா? நான் இப்படி லூசு மாதிரி என்ன பண்ணா எப்படி அவருக்கு கல்யாணம் ஆச்சு? இப்போ ஒரே வழிதான் இருக்கு, அவனோட தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு போறது தான். அதான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்களா? ஓகே, நானும் அக்காவும் உன் அம்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆனால் எப்படி கண்டுபிடிச்ச? தெரியாதா? எங்கள் அம்மானா சுடிதார் போட மாட்டாங்க, புடவை கட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. அதில் தான் கண்டுபிடிச்ச சித்தின்னு. நீ அறிவாளி தான். இது அறிவாளி தான், அறிவாளியாக தான் இருப்பேன். உங்களுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வச்சா. வேண்டியதுன்னா அதுவா? இல்லையா? இல்லை, ஏன்னா என்னோட போலீஸ் ஜாப் இன்னும் கிடைக்கல. நான் கொஞ்சம் ஏதாச்சும் ஜாப்க்கு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மற்றதெல்லாம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு வயசு அவ்வளோவா ஆகலை. அதான் ஒரு வாஸ்தவம். அதுக்குள்ளே விட்டுறாத. விடாமல் இருக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ கல்யாணம், அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒருத்தரும் சிக்கலப்பா.
இப்படி வாயான்னா எனக்கு கொஞ்சம் வாயை குறைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பேசுங்க. நல்லா பேசுறேன். நீ நல்லா பேச கற்றுக்கிட்டம்மா. பாய், மணியாச்சு, போகிறேன். அது மாதிரி வந்துட்டு போகிறான். இத்தியம்மா இவரு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜோ ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணணும்டா கடவுளே. கடவுளே, நீங்கள் ஏன் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற ரூம்பை பூட்டியே வச்சுருக்கீங்க? திறக்கலாம்ல. ஏன் மாமா? தூசியா இருக்கும், அதான் வேணாம். ஓ சரி. அந்த ரூம் திறந்தானா இதை பத்தின விஷயம் எனக்கு, இவனுக்கும் என் பசங்களுக்கும் தெரிஞ்சிருமே. இவங்க அதாவது ரகுவோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ தெரியாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். இனிமே நம்ம இங்க இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணணும்.